தமிழகத்தில் அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தலைமையில்தான் கூட்டணி அமையும் என கட்சியின் மாநில துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி கூறியிருப்பது விமர்சனத்திற்கு ஆளாகியுள்ளது. திமுகவில் இருந்து அண்மையில் பாஜகவில் இணைந்த வி.பி. துரைசாமி சென்னையில் பாஜக தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் இனி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி என்று கூறிய அவர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலேயே கூட்டணி அமையும் என்று குறிப்பிட்டார். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே என்று போன வாரம் வரை நிலைப்பாடு இருந்தது. கடந்த சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கு.க. செல்வம் சேர்ந்ததுக்கு பிறகு பிஜேபி வர்சஸ் டிஎம்கே என்ற நிலை மாறி இருக்கிறது. இது எங்களுக்கு வளர்ச்சி. நாங்கள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை யார் அனுசரித்து செல்கிறார்களோ, நாங்கள் யார் பக்கம் இருக்கிறோமோ அந்த கூட்டணி வெல்லும், ஆட்சி அமைக்கும். தலைமையிலான கூட்டணி தலைமை நாங்க தான். பாஜக தலைமையிலான கூட்டணி தான். ஆமையா, நாங்க கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் பார்ட்டி. இந்த விவகாரம் அதிமுக பாஜக இடையே கூட்டணி அமைவதில் சிக்கல் ஏற்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில், ஆனால் மாநில தலைவர் எல். முருகனோ அல்லது பாஜக தலைமையோ கூறியிருந்தால் மட்டுமே இது பற்றி தங்களால் கருத்து கூற முடியும் என அமைச்சர் ஜெயக்குமார் கூறியுள்ளார். அவர் அவங்க கட்சியில் ஜனநாயகம் இருக்குது. ஜனநாயக அடிப்படையில் எல்லாரும் எல்லா கருத்து சொல்லுவாங்க. அவர் சொன்ன கருத்து, அந்த கருத்துக்கு உடன்பாடு இல்லையான்றதெல்லாம் யார் டிசைட் பண்ணுறது? பிஜேபியினுடைய டெல்லியும் பிஜேபியினுடைய மாநில தலைமை. ஸோ அவங்க சொல்லிட்டோம், அதுக்கு பிறகு எங்களுடைய ரியாக்ஷனை நாங்கள் காண்கிறோம். அதே சமயம் நேற்று வரை மு.க. ஸ்டாலினை புகழ்ந்த வி.பி. துரைசாமி தற்போது எங்கேயோ சென்றிருப்பதாகவும் அவருக்கெல்லாம் பதில் கூற முடியாது என்றும் அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் கே.பி. முனுசாமி கூறியுள்ளார். நேற்று வரை திரு கருணாநிதியை புகழ்ந்தவர், நேற்று வரை திரு ஸ்டாலினை புகழ்ந்தவர், அதற்கு முன்பாக புரட்சி தலைவி அம்மாவை புகழ்ந்தவர், இன்று எங்கோ ஓடி இருக்கிறார். ஓடி இருக்கிற இடத்தில் தன்னை முகத்தை காட்டிக்கொள்வதற்காக இது போன்ற கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த போன்ற கருத்துக்களுக்கு பத்திரிகையிலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அதற்கு விளக்கமான பதிலும் எங்களை போன்றவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காவிட்டால் பாஜகவுக்குத்தான் இழப்பு என அரசியல் விமர்சகர்களும் தேர்தலுக்கு முன்னர் இதுபோன்ற கருத்துக்கள் வெளியாவது சகஜம்தான் என்றும் மூத்த பத்திரிகையாளர்களும் கூறுகின்றனர். அதிமுக கூட்டணியை விட்டு விலகினால் அது பாஜகவுக்கு தான் ஒரு இழப்பை ஏற்படுத்துமே தவிர அதிமுகவுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தாது. இன்ஃபேக்ட் அதிமுக உடைய அப்பீல் கொஞ்சம் கூடக்கூடியதான் வாய்ப்பு இருக்கிறது, பாஜக இல்லாமல் அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்றால். ஆனால் இதுல ஹிடன் மீனிங் என்னன்னா, மத்திய அரசினுடைய அழுத்தம், மத்திய பாஜகவினுடைய அழுத்தம் அதிமுக மீது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அப்படிங்கிறது தான் ஒரு ஹிடனாக சொல்றாரோ, எச்சரிக்கிறாரோ அப்படிங்கிற கவலையை தவிர கூட்டணியை விட்டுட்டு போயிருவாங்க பாஜகன்னு அதிமுக பெருமளவுல அப்படி கவலைப்படுவாங்கன்னு நான் நினைக்கல. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த அளவிற்கு பாஜக வளரவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த அறிக்கை இந்த இரண்டு கட்சிகளுக்கு நடுவே, அதாவது அஇஅதிமுகவுக்கும் பாஜகவிற்கும் இடையே பிளவை ஏற்படுத்துமா என்றால் எனக்கு அவ்வாறான ஒரு நான் வைத்துக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றில் இந்த மாதிரியான ஒரு அறிக்கைகள் தேர்தலுக்கு முன்பு வருவது என்பது இயற்கை. அதே சமயம் தமிழகத்தில் பாஜக வளர்ச்சி அடைந்துள்ளதை சுட்டிக்காட்டும் வகையிலேயே வி.பி. துரைசாமி கூறியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் எல். முருகன் குறிப்பிட்டுள்ளார். பாஜக வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுல என்ன இருக்கு? பாஜக வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. எனினும் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக மீண்டும் அதிமுகவுடன் கைகோர்க்குமா இல்லையா என்பது தேர்தல் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சட்டமன்ற தேர்தலை யார் தலைமையில் சந்திப்பது என்று அதிமுக பாஜக இடையே முரண்பட்ட கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் மதுரை கிழக்கு தொகுதியில் பாஜக போட்டியிட உள்ளதாக சுவர் விளம்பரங்கள் வரையப்பட்டுள்ளன. கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை எதுவும் தொடங்காத நிலையில் மதுரை கிழக்கு தொகுதியில் பாஜக போட்டியிடும் என அக்கட்சியினர் முன்கூட்டியே விளம்பரம் செய்ய தொடங்கி இருப்பது அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் பாஜக இடையேதான் போட்டி என்பது நகைப்புக்குரியது என திமுக எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார்.
சென்னை மண்ணடியில் தனது தொகுதி நிதியிலிருந்து கழிவறை கட்டும் திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக மத நல்லிணக்கத்திற்கான இயக்கம் என்றும் VP துரைசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்றும் கூறினார். மத வெறியை தூண்டுகின்ற இயக்கம், மத வெறியை தூண்டி அரசியல் செய்கின்ற இயக்கம், அது தமிழகத்திலே கண்டிப்பாக வெற்றி பெறாது. நான் மாஸ்கை கட்டினா நான் சிரிக்கிறதுக்கு தெரியும். நான் சிரிக்கிறேன், உண்மையில சிரிக்கிறேன், எனக்கு வார்த்தையே வரல, அவ்வளவு சிரிப்பா இருக்கு. ஆனால் கூடா நட்பு கேகா முடி என்பது அஇஅதிமுக சரியான இது. அவர் சொன்னது போலது அதிமுக பாஜக சேர்ந்தாங்க. இப்ப அவர்களே ஒண்ணுமே இல்ல, வெற்றி வேற்று என்று நாங்க சொல்லல, இன்றைக்கு சொல்வது பாஜக. அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பதில் அமைச்சர்களிடையே முரண்பட்ட கருத்து நிலவி வரும் நிலையில் அதனை உரிய நேரத்தில் கட்சி அறிவிக்கும் என்று அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி கூறியுள்ளார். கட்சியிலும் ஆட்சியிலும் இரட்டை தலைமை கொண்டுள்ள அதிமுக அடுத்த தேர்தலில் யாரை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்து வருகிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தேர்தலுக்கு பிறகே MLA-க்கள் ஒன்று கூடி யார் முதலமைச்சர் என்பதை முடிவு செய்வார்கள் என அமைச்சர் செல்லூர் ராஜு அண்மையில் கூறினார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொள்கையை பொறுத்தளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி யாரை முதலமைச்சர் என அறிவிக்கிறார்களோ, கூடி தலைவராக யார் அறிவிக்கிறதோ, சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சர். இதில் எந்த மாற்று கருத்து. அதே சமயம் எடப்பாடியாரே என்றும் முதலமைச்சர் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ட்விட்டரில் பதிவிட்டிருந்தது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதேபோல கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல்களைப் போல எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தும் வகையிலேயே தற்போது தேர்தல்களும் சென்று கொண்டிருப்பதாக அமைச்சர் RB உதயகுமார் கூறியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், அவருக்கு துணையாக இன்றைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இருவரும் மிக சிறந்த புரிதலை வைத்திருக்கிறார். ஆகவே அவர்கள் இன்றைக்கு தீர்க்கமாக முடிவெடுத்து தேர்தலுக்கு அழைத்து செல்வதற்கு இன்றைக்கு பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்கின்றார். இந்த வியூகங்கள் இன்றைக்கு எதிரிகளுக்கு சிம்மசப்படமாக இருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சிகள் இதில் குளிர்காயலாம் என்றுதான் நினைக்கின்றார்கள் தவிர நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஆகவே இதில் எந்த குழப்பமும் இல்லை. மாண்பு முதலமைச்சராக பாசமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முன்னிறுத்தி தான் களம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் அமைச்சர் ஜெயக்குமாரோ MGR ஜெயலலிதா மற்றும் இரட்டை இலை சின்னத்தை முன்னிறுத்தியே தேர்தலை எதிர்கொள்வோம் என கூறியுள்ளார். புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவர் அம்மா, அதே போல வெற்றி சின்னம், எல்லாரும் வாழ வைத்த சின்னம், ரெட்டலை சின்னம். சரி, இதுதான் முன்னிலைப்படுத்துவோம். ஓகேவா? இந்த மூணு முன்னிலைப்படுத்தி, கட்சி முன்னிலைப்படுத்தி யார் அந்த நேரத்தில் அப்ராப்ரியேட்ன்றத கண்டிப்பா கட்சி டிசைட் பண்ணோம். இதுல என்ன இருக்கு மாறுபட்ட கருத்து? இப்படி அமைச்சர்களிடையே மாறுபட்ட கருத்து இருந்து வரும் நிலையில் சில நிர்வாகிகள் அமைச்சர்களிடையே பல ஆசைகள் இருக்கலாம் என்று கூறியுள்ள அதிமுகவின் துணை ஒருங்கிணைப்பாளர் KP முனுசாமி, யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது கட்சி தலைமை உரிய நேரத்தில் அறிவிக்கும் என்று கூறியுள்ளார். முதல்வர் வேட்பாளர் என்பதை உரிய நேரத்தில் முறையாக கட்சி தலைமை அறிவிக்கும். எங்களை போன்ற இரண்டாம் கட்ட நிலையில் இருக்கின்றவர்களோ, மூன்றாம் கட்ட நிலையில் இருக்கின்றவர்களோ, அல்லது கழக மற்ற தொண்டர்களோ, அவர்கள் சில பேர் சில விதங்களில் ஆசைப்படலாம். அந்த ஆசை அவருடைய விருப்பம், அது முழுவதும் கட்சியினுடைய விருப்பம் என்று சொல்லிவிட முடியாது. கட்சியினுடைய தலைமை உட்கார்ந்து கலந்தாலோசித்து அன்றைய சூழலில், அன்று நிலைமையில் முடிவெடுக்கும். இன்று மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். சாதாரண மனிதன் கூட நேரடியாக சந்திக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பை இந்த ஆட்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்ற அமைச்சர் பெருமக்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த முயற்சி தொய்வில்லாமல் நிச்சயமாக மேலும் மேலும் வளரும். அடுத்த தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தலுக்கு இன்னும் பல மாதங்கள் இருக்கும் நிலையில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது தற்போதைய புயலை கிளப்பியிருப்பது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு நடவடிக்கை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்றும் தினமும் மாலை நேரங்களில் 7 மணிக்குள் கடைகளை அடைக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளமுதன். இன்றைய கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் என்ன பதிவு செய்யலாம்? ஆனா புதுச்சேரியிலிருந்து கொரோனாவில் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை முதல்ல ஒற்றை இலக்கில் இருந்தது. தற்பொழுது 6500 தாண்டி இருக்கிறது. இந்த மாத இறுதியில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளதால் இன்று அவசரமாக பேரிடர் மேலாண்மை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டம் துவங்கிய உடனேயே கொரோனாவால் இறந்தவர்களுக்கு அனைத்து உறுப்பினர்களும் முதலமைச்சர் அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த மௌன அஞ்சலி செலுத்தினார். இந்த கூட்டத்தில் அரசியல் கட்சியை சேர்ந்த சட்டமன்றத்தில் இடம்பெற்றுள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். அரசு அதிகாரிகள் 2 அமைச்சர்கள் பங்கேற்றார்கள். ஏற்கனவே 2 அமைச்சர்கள் கொரோனாவில் சிகிச்சையில் இருப்பதால் 2 அமைச்சர்கள் மட்டுமே இன்று பங்கேற்றார்கள். இந்த கூட்டத்தில் அதிமுக முதலில் வைத்த கோரிக்கை என்னவென்றால் அனைத்து குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் முதலமைச்சர் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். பாஜக கோரிக்கை வைக்கும் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டம் 5000 வழங்க என்று கூறினார்கள். பலரும் பல்வேறு ஆலோசனை கூறிய நிலையில் முதலமைச்சர் பேசும்போது ஊரடங்கு ஒரு நாள் கொண்டு வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. விசேஷ நாட்கள் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் முழு ஊரடங்கும், அதனைத் தொடர்ந்து கடைகள் அடைக்கும் நேரம் மாலை 7 மணிக்குள் கடைகள் அடைக்க வேண்டும் என்றும் முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை முதலமைச்சர் இன்னும் சில நிமிடங்கள் வழங்க இருக்கிறார். பாலா, புதுச்சேரியில் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளமுதன். தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 3,14,000 கடந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை தொடர்ந்து உச்சத்தில் உள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் ஒரே நாளில் 5,871 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் ஒட்டுமொத்த பாதிப்பு 3,14,520 அதிகரித்துள்ளது. சென்னையில் தொடர்ந்து 6வது நாளாக தொற்று பாதிப்பு 1000க்கும் கீழே சென்றுள்ளது. சென்னையில் புதிதாக 993 பேர் உட்பட இதுவரை 1,12,059 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் ஒரே நாளில் புதிதாக 4,878 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 439 பேருக்கும், திருவள்ளூரில் 407 பேருக்கும், கடலூரில் 337, காஞ்சிபுரத்தில் 371 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் கொரோனா பரவிவிட்டதாக கூறும் தொற்றுநோய் மருத்துவர் சுப்பிரமணியன் தடுப்பூசி வரும் வரை அதனை கட்டுப்படுத்துவது பற்றி பேசி பயனில்லை என்று தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் உயிரிழப்புகளை கட்டுக்குள் வைப்பதே முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார். உயிர் சேதத்தை எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது நல்ல அளவுக்கு கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ அதோட வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் இந்த லாக்டவுன் அதெல்லாம் செய்யறது. அது ஏற்கனவே எல்லா இடத்துலயும் பரவிடுது. இப்போ அது மருத்துவ ரீதியா நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தான் முக்கியம். அது இனிமே புதுசா பரவ போறதுங்கிறது இல்ல. எல்லா கிராமத்திலயும் இருக்கு. அதனால அதை பத்தி பேசி புண்ணியம் இல்ல. சென்னையில் 20 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் 119 பேர் கொரோனாவால் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 5,278 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 5,633 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். குணமடைந்தோர் விகிதம் 81% தாண்டி மொத்த எண்ணிக்கை 2,56,000 கடந்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 69,697 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33,10,036 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. சென்னையில் தொற்று குறைந்தாலும் உயிரிழப்பு அதிகரித்து வருகிறது. செங்கல்பட்டில் தொற்று எண்ணிக்கை 19,000, திருவள்ளூரில் 18,000 கடந்தது. கோவையில் மேலும் 294 பேருக்கு தொற்று உறுதியாகி பாதிப்பு எண்ணிக்கை 8,000 நெருங்கி வருகிறது. கடலூரில் மேலும் 339 பேரும், சேலத்தில் 217 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டையில் மேலும் 147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல்லில் இதுவரை 82 பேர் உயிரிழந்துள்ளனர். சிவகங்கையில் மேலும் 92 பேரும், திருப்பத்தூர், நாகையில் தலா 72 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். நீலகிரியில் தொற்று எண்ணிக்கை 1000 நெருங்கியது. தமிழகத்திலேயே பெரம்பலூரில் குறைந்தபட்சமாக இதுவரை 808 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். மணல் கடத்தல் தொடர்பாக எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் நீதிமன்ற உத்தரவை மீறி மணல் கடத்தல் நடைபெறுவதை தடுக்க கோரிய மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் தலைமைச் செயலாளர், தொழில்துறை முதன்மை செயலாளரை எதிர்மனுதாரராக சேர்க்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மணல் கடத்தல் தொடர்பாக இதுவரை எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன, அந்த வழக்குகளின் விசாரணை நிலை என்ன என்று பதில் மனு தாக்கல் செய்ய ஆணை பிறப்பித்தனர். மேலும் நீதிமன்றத்தின் பொறுமையை சோதிக்க வேண்டாம் என்று காட்டமாக கூறிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆசிரியர் பயிற்சி படிப்பில் சேருவதற்கு வரும் 17ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்ப விநியோகம் தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் பயிற்சி படிப்புக்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள 12 மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள், 8 அரசு ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் மாணவர்கள் சேருவதற்கு வரும் 17ஆம் தேதி முதல் www.tnscert.org என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 25 அரசு உதவி பெறும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் உள்ள இடங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம், விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி உள்ளிட்ட விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 20ஆம் ஆண்டின் சிறந்த புலனாய்வுக்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த 6 காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குற்ற வழக்குகளை சிறப்பாக புலனாய்வு செய்யும் காவலர்களுக்கு 2018ஆம் ஆண்டு முதல் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் விருது வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான விருதுக்கு நாடு முழுவதிலும் இருந்து 121 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த பெண் காவல் ஆய்வாளர்கள் ஜான்சிராணி, சந்திரகலா, கலா, கவிதா, பொன்னம்மாள் மற்றும் வினோத்குமார் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவை, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், சென்னை, திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட 6 இடங்களில் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி பந்தலூரில் 11 சென்டிமீட்டர் மழையும், கோவை வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் உள்ள பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. பலத்த காற்று காரணமாக வரும் 16ஆம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல், மத்திய கிழக்கு மற்றும் வடகிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கூடலூரில் பெய்த கனமழையால் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் சுமார் 200 குடும்பங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் அப்பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக மழைப்பொழிவு சற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக புளியம்பாறை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. இதனால் கோழிக்கொல்லி, கத்தரித்தோடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களின் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர் சாலையை சீரமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது கருப்பின மக்களை உற்சாகமடைய வைத்துள்ளது. ஒபாமா, கிளின்டன் உள்ளிட்டோர் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு அளித்துள்ள நிலையில் அவரது செயல்பாடுகள் குறித்து ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அமெரிக்காவின் அதிபர் வேட்பாளராக ஜனநாயக கட்சியால் முன்னிறுத்தப்பட்டுள்ள ஜோ பிடன் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸை தேர்வு செய்துள்ளார். ஜோ பிடனின் இந்த நடவடிக்கை அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கமலா ஹாரிஸ் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப், வெற்றி பெற வாய்ப்புள்ளவர் என முன்னிறுத்தப்படுபவர்களில் ஒருவர்தான் கமலா என தெரிவித்துள்ளார். ஆனால் அவருடைய செயல்பாடுகளின் மூலம் அவர் தோல்வியடைவார் என்பதை மக்கள் அறிந்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். இதுவரை 2 விழுக்காடு அளவுக்கே கமலாவின் செயல்பாடுகள் உள்ளதாகவும் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். Plus she was very, very nasty to one of the reasons that surprised me. She was probably nastier than even Pocahontas to Joe Biden. She was very disrespectful to Joe Biden, and it's hard to pick somebody that's that disrespectful when
she said things during the debates, during the Democrat primary debates, that were horrible about Sleepy Joe. கமலா துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தனக்கு கமலா ஹாரிஸை நீண்ட காலமாக தெரியும் என்றும் அவர் வெற்றியடைய வேண்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் கமலா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இந்த நாள் அமெரிக்காவுக்கு மிகச் சிறப்பான நாள் என்றும் ஒபாமா குறிப்பிட்டுள்ளார். துணை அதிபர் பதவிக்கு கமலா சிறப்பான தேர்வு என அமெரிக்க முன்னாள் அதிபர் கிளின்டன் கருத்து தெரிவித்துள்ளார். ஜோ பிடன் மற்றும் கமலா ஹாரிஸ் இணைந்து வலுவான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாகவும் கிளின்டன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அனைத்து பெண்கள், கருப்பின மற்றும் தெற்காசிய பெண்களும் பெருமிதம் கொள்ள வேண்டிய தருணம் என பிரபல நடிகை பிரியங்கா சோப்ரா ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அவர் மட்டுமின்றி கருப்பினத்தைச் சேர்ந்த நடிகைகள் பலரும் கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். துணை அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக கருப்பின பெண் ஒருவர் துணை அதிபர் பதவிக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள கருப்பின மக்களுக்கு உற்சாகத்தை அளித்திருக்கிறது. கமலா ஹாரிஸின் அரசியல் பிரவேசம் மற்றும் வாழ்க்கை குறித்து தற்போது பார்க்கலாம். சென்னையை பூர்வீகமாக கொண்ட புற்றுநோய் ஆராய்ச்சியாளர் ஷியாமலாவுக்கும் ஜமைக்காவைச் சேர்ந்த டொனால்ட் ஹாரிஸுக்கும் மூத்த மகளாக 1964ஆம் ஆண்டு பிறந்தவர் கமலா ஹாரிஸ். அமெரிக்காவின் ஓக்லாந்தில் பிறந்திருந்தாலும் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள தாத்தா கோபாலகிருஷ்ணன் வீட்டிற்கு அடிக்கடி விஜயம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கமலா ஹாரிஸுக்கு 7 வயது இருக்கும்போது அவரது பெற்றோர் பிரிந்துவிட்டனர். இதனால் தனது தாய் ஷியாமலாவின் அரவணைப்பில் மிகவும் உறுதியான பெண்ணாக வளர்க்கப்பட்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் மற்றும் பொருளாதாரமும், கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் சட்டமும் பயின்றவர். வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கிய கமலா 2003ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோ மாவட்ட நீதிமன்ற அட்டர்னி ஜெனரலாக தேர்வு செய்யப்பட்டார். பின்னர் கலிபோர்னியா மாகாணத்தில் அட்டர்னி ஜெனரலாகவும் இருந்தார். கலிபோர்னியா மாகாணத்திற்கு தேர்வு செய்யப்படும் முதல் பெண் மற்றும் முதல் கருப்பினத்தவர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். அப்போது 11 வயது பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்துவதை எதிர்த்து குரல் எழுப்பினார். விபச்சாரத்தில் ஈடுபடும் பெண்கள் குற்றவாளிகள் அல்ல, பாதிக்கப்பட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் தனது வாதத்தை முன்வைத்தார். 2016ஆம் ஆண்டு கலிபோர்னியாவில் இருந்து அமெரிக்க செனட் சபைக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அமெரிக்க செனட் சபைக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தேர்வானது அதுவே முதல் முறையாகும். செனட் சபையில் நடந்த விசாரணைகளில் ட்ரம்ப் அரசின் நிர்வாக அதிகாரிகளை துல்லியமான கேள்விகளால் துளைத்தெடுத்து பலரது கவனத்தையும் ஈர்த்தார். குறுகிய காலத்திலேயே ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக உருவெடுத்த கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் ஃபார் த பீப்புள் என்ற முழக்கத்துடன் வேட்பாளராகவும் தன்னை முன்னிறுத்திக் கொண்டார். அதிபர் வேட்பாளர்களுக்கிடையே நடைபெற்ற விவாதங்களின் போது ஜோ பைடனை கடுமையாக தாக்கினார். Do you agree today that you were wrong to oppose busing in America? Then, no, do you agree? I did not oppose busing in America. What I opposed is busing ordered by the Department of Education. That's what I opposed. Well, there was a failure of states to integrate public schools in America. I was part of the second class to integrate Berkeley, California public schools almost 2 decades after Brown v. Board of Education. Because அதிபர் ட்ரம்ப் மீது புள்ளி விவரங்களோடு இவர் வைத்த குற்றச்சாட்டுகள் மக்கள் மத்தியிலும் இவருக்கான அலையை ஏற்படுத்தியது. ஜோ பைடனுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட கமலா ஹாரிஸ் பொருளாதார சிக்கல்களால் தேர்தலிலிருந்து 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பின்வாங்கினார். அதிபர் வேட்பாளருக்கான பிரச்சாரங்களின் போது துணை அதிபராக ஒரு பெண்ணையே அறிவிப்பேன் என ஜோ பைடன் தெரிவித்திருந்தார். ஜனநாயக கட்சியின் உச்ச நட்சத்திரங்களான எலிசபெத் வாரன், வால் டெமிங்ஸ் உள்ளிட்ட பலரை நிராகரித்த ஜோ பைடன் கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்துள்ளார். நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி பெற்றால் அவர் பதவியேற்கும் போது அவருக்கு 78 வயதாகும். மிக அதிக வயதில் அதிபராக பொறுப்பேற்கும் அவர் அடுத்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பில்லை என்றும் 2024 தேர்தலில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் என்றும்
அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்காவில் இதுவரை பெண்கள் அதிபராகவோ துணை அதிபராகவோ இருந்ததில்லை. 1984ஆம் ஆண்டு ஜெரால்டைன் ஃபெரோராவும் 2008ஆம் ஆண்டு சாரா பாலினும் துணை அதிபர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். ஆனால் அந்த 2 தேர்தல்களிலும் அவர்கள் சார்ந்திருந்த கட்சிகள் தோற்கடிக்கப்பட்டன. கமலா ஹாரிஸ் திறமையான சட்ட வல்லுநர் என 5வது தூண் நிறுவனர் விஜய் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கமலா ஹாரிஸ் குற்றம் புரிபவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு கடுமையான சட்டங்களை இயற்றி மக்கள் மனதில் நற்பெயரை பெற்றவர் என பெருமிதம் தெரிவித்துள்ளார். வாஷிங்டன் நகரத்தில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே 1986ஆம் ஆண்டு இளங்கலை அரசியல் மற்றும் பொருளாதாரம் பயின்றவர். அதன் பிறகு 1989ஆம் ஆண்டில் கலிபோர்னியா மாகாணத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சான் பிரான்சிஸ்கோ நகரத்தில் அமைந்திருக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவிலே சட்டம் பயின்றவர். அப்பொழுதிலிருந்து 1990ஆம் ஆண்டு அங்கே நம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி, சிட்டி அட்டார்னி போன்ற பல பொறுப்புகள் வகித்து பிறகு இறுதியாக கலிபோர்னியா மாகாணத்தின் அட்டார்னி ஜெனரலாக பொறுப்பேற்றவர். அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கமலா ஹாரிஸ் நம்ம ஊருக்கார பொண்ணு என பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். சென்னைக்கும் கமலா ஹாரிஸுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பு குறித்து தற்போது பார்க்கலாம். கமலா ஹாரிஸ் கடந்த ஆண்டு CNN-க்கு அளித்த பேட்டியில் சென்னைக்கும் தனக்கும் இடையான உறவு குறித்து பகிர்ந்து கொண்டுள்ளார். தன்னுடைய தாய் தனக்கும் தனது சகோதரி மாயாவிற்கும் இந்திய பண்பாடு குறித்து கற்றுக் கொடுத்துள்ளதாக கூறியுள்ளார். ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்தியா செல்லும் போதும் தன் வாழ்க்கையில் மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் தாய் மற்றும் தனது தாத்தா PV கோபாலன் என கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருவர் அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இந்தியாவில் உள்ள கமலா ஹாரிஸின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கமலா ஹாரிஸ் மேம் உடைய அந்த விபி கேண்டிடேட்டா செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அத பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வருவோம்னு தெரியும், இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அனௌன்ஸ்மெண்ட்க்கு. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேம் நீங்க அவங்கள பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? கமலா ஹாரிஸ் மேம் இவ்ளோ பெரிய அமெரிக்கன், அவளை நிறைய தடவை நாங்க குழந்தையாவும் பாத்துருக்கோம். வயசானப்புறமும் நிறைய தடவை வந்திருக்கா அவள் இந்தியாவுக்கு. சோ நாங்க நிறைய கான்டாக்ட். லாஸ்ட் நான் அவளை பார்த்தது எப்போ, when she was chosen as a senator, I come there for அவளோட ஸ்வேரிங் இன்க்கு வந்திருந்தேன் செனட்டருக்கு. அந்த மாதிரி சோ we have interacted, அந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம். சோ அந்த குழந்தை she's a nice affectionate நல்ல குழந்தைமா, அவ்வளவுதான். ஓகே ஓகே. நீங்க அவங்க கிட்ட பேசுனீங்களா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம்? எனக்கே காலம்பர 4 மணிக்கு யாரோ இட்டு விட்டா அவ she must be busy somewhere. Okay, talk to her later. Okay ma'am, okay, thank you so much, thank you. இந்நிலையில் சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்த தனது தாத்தா PV கோபாலன் பின்னர் மாநில அளவிலான செயலாளர் பதவிகளில் இருந்துள்ளதாகவும் கமலா ஹாரிஸ் தனது பேட்டிகளில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தாத்தாவின் ஓய்விற்கு பிறகு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் அவருடன் நடைபயிற்சி மேற்கொண்டதையும் கமலா பேட்டிகளில் நினைவு கூர்ந்துள்ளார். கடற்கரை நடைபயிற்சியில் தனது சகாக்களுடன் தாத்தா ஊழலை தடுப்பது குறித்தும் அரசியல் குறித்தும் நடத்திய உரையாடல்கள் தனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறும் கமலா, அவை தன்னை நேர்மையான பொறுப்புள்ள பெண்ணாக மாற்றியதாக தெரிவித்துள்ளார். பிரபல தொலைக்காட்சியில் தொகுப்பாளினி மிண்டி சொக்கலிங்கம் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கமலா ஹாரிஸ் தோசை சுடும் வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது. அப்போதும் கூட சென்னை உடனான தனது நினைவலைகளை அவர் பகிர்ந்து கொண்டார். How are you? It's so good to meet you. Thank you for coming. My grandparents lived in Bessenager. Yeah, actually, they were my family lives. Yes, I would go and take a walk on the morning on the beach with my grandfather. Yeah. மேலும் உலகிலேயே இந்தியாதான் மிகவும் பழமையான ஜனநாயகத்தை கொண்டுள்ளதாகவும் அதுவே தன்னை இந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளதாகவும் கூறியுள்ள கமலா, தனது தாத்தா பாட்டி மனித உரிமை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எனவும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் துணை அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் நிச்சயம் வெற்றி பெறுவார் என்றும் அடுத்த முறை அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் டெல்லியில் உள்ள அவரது தாய் மாமா பாலச்சந்திரன் கோபாலன் தெரிவித்துள்ளார்.
டிஸ்ட்ரிக்ட் அட்டார்னி ஒரு தடவை, செனட்டர் ஒரு தடவை. செனட்டர் 6 வருஷம் 4 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்கு. எலெக்ஷன் தோக்க மாட்டான், தோத்தாலும் செனட்டராக இருக்கும். ஓகே. பட் ஆனால் அடுத்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில் அவன் பிரசிடென்ஷியல் நாமினி ஆகுது ரொம்ப சான்ஸ் ஜாஸ்தி. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். மதுரை திருமங்கலத்தில் கனரா வங்கியில் தனிநபர் இடைவெளியின்றி ஏராளமான மக்கள் ஒரே நேரத்தில் முண்டியடித்து சென்றதால் அங்கு கொரோனா பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி முடிந்து அடுத்த நாளான புதன்கிழமை வங்கி சேவைகளை பெற திருமங்கலத்தில் கனரா வங்கி, ஸ்டேட் மற்றும் இந்தியன் வங்கிகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. அதிலும் கனரா வங்கியில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மக்களை வெளியே தள்ளி காவலாளி கதவை அடைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருமங்கலத்தில் கொரோனா அதிகரித்து வரும் சூழலில் தனிநபர் இடைவெளி காற்றில் பறப்பதால் கொரோனா பரப்பும் மையங்களாக வங்கிகள் மாறி வருகின்றன. இ பாஸ் பெறாமல் ஆந்திராவிற்கு சென்ற கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக எம்எல்ஏ விஜயகுமார் தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசமின்றி திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி எம்எல்ஏ விஜயகுமார் தனது ஆதரவாளர்களுடன் 10க்கும் மேற்பட்ட கார்களில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் நாகலாபுரத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்காக சென்றுள்ளார். அப்போது தனிமனித இடைவெளியை கடைபிடிக்காமல் முகக்கவசமின்றி மணமக்களுடன் நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்ட வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கே இ பாஸ் அவசியம் என்ற நிலையில் ஆளும் கட்சி எம்எல்ஏ தனது ஆதரவாளர்களை அழைத்துக் கொண்டு இ பாஸ் பெறாமல் ஆந்திராவிற்கு சென்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் ஊரக வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு டெண்டர் விடுவது தொடர்பாக அதிமுக திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டது. உசிலம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்ட பணிகளுக்கான டெண்டர் விடப்பட்ட நிலையில் சிசிடிவி கேமராக்களை முடக்கி வைத்துவிட்டு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே டெண்டர் விடப்பட்டதாக கூறி அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் அதிமுக நிர்வாகிகளை வெளியேற்ற முயன்றதால் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக தரப்பில் திமுக ஒன்றிய செயலாளர் உட்பட 15 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் கொரோனா மருந்து தொடர்பான தகவல்களால் விலை குறைய தொடங்கியுள்ளது. தினமும் புதிய உச்சங்களை பதிவு செய்து வந்த தங்கத்தின் விலை கடந்த 2 நாட்களாக சரிய தொடங்கியுள்ளது. புதன்கிழமை மாலை நிலவரப்படி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 138 ரூபாய் குறைந்து 5104 ரூபாயாகவும், சவரன் 1104 ரூபாய் குறைந்து 40,832 ரூபாயாகவும் உள்ளது. அதேபோன்று வெள்ளியின் விலை கிராம் 7 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 75 ரூபாய் 30 காசுகளாக உள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காலை நிலவரப்படி ஒரு சவரன் தங்கம் 43,360 இருந்த நிலையில் புதன்கிழமை காலை நிலவரப்படி 3,256 ரூபாய் குறைந்து 40,104 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆனால் மாலையில் ஒரு சவரன் 728 ரூபாய் அதிகரித்து 40,832 வர்த்தகம் நிறைவடைந்தது. இதனால் தங்கம் விலை குறையும் வேகத்தில் சற்று சறுக்கல் ஏற்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை மாலை நிலவரப்படி 1 கிராம் தங்கம் 5,416 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5,013 ரூபாயாக குறைந்ததால் கடந்த 4 தினங்களில் 1 கிராம் தங்கத்தின் விலை 312 ரூபாயும் சவரனுக்கு 2,496 ரூபாயும் குறைந்துள்ளது. கடந்த வெள்ளியன்று 1 கிராம் வெள்ளியின் விலை 83 ரூபாய் 60 காசுகளாக இருந்த நிலையில் தற்போது 70 ரூபாய் 30 காசுகளாக உள்ளதால் கடந்த 4 தினங்களில் 1 கிராம் வெள்ளியின் விலை 8 ரூபாய் 30 காசுகளும் கட்டி வெள்ளி 8,300 ரூபாயும் குறைந்துள்ளது. கொரோனாவிற்கு மருந்து கண்டுபிடித்து விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ள நிலையில் சர்வதேச அளவில் தங்கம் மற்றும் வெள்ளியின் மீது முதலீடு செய்திருந்த முதலீட்டாளர்கள் அவற்றை விற்று லாபத்தை பதிவு செய்ய தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாகவே தங்கத்தின் விலை பன்மடங்கு குறைந்துள்ளது. வேர்ல்டு லெவலில் அதில் ரஷ்யாவில் வெளியிட்டாங்க. ப்ளஸ் இந்தியாவில் பார்த்தோம்னா 3வது கட்ட ட்ரையல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்தாச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தோம்னா கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க இப்போ அடுத்த ஷேர்ஸ் எல்லாமே ஃபார்மா கம்பெனி அந்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ கோல்டு ரேட்டிங்கான கொஞ்சம் குறைஞ்சி இந்த ஏற்றம் இறக்கம்ன்றது இன்னொரு 1 வாரத்துக்கு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஏறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும்.
குறிப்பாக தங்கத்தின் மீதான முதலீட்டில் ETF எனப்படும் வகையில் முதலீட்டாளர்கள் அதிக அளவில் விற்பனை செய்துள்ளனர். டாலரின் மதிப்பு அதிகரித்ததும் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை குறைய முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. தற்போதைய நிலையில பார்க்கும்பொழுது அமெரிக்கா, சீனா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொண்டு எத்தகைய ஒரு வர்த்தக உறவில் மேம்படுத்த இருக்கிறார்கள். இதுவே எல்லாம் தங்கத்தினுடைய விலையில நிச்சயமாக எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஒரு இறக்கங்களை பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான ஒரு தவறும் இருக்காது. தற்போதைய நிலையில பார்க்கும்பொழுது அமெரிக்கா, சீனா ஆகிய 2 நாடுகளுக்கு இடையே மேற்கொண்டு எத்தகைய ஒரு வர்த்தக உறவில் மேம்படுத்த இருக்கிறார்கள். இதுவே எல்லாம் தங்கத்தினுடைய விலையில நிச்சயமாக எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான ஒரு இறக்கங்களை பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்வதில் எந்தவிதமான ஒரு தவறும் இருக்காது. அதே போன்று கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை எந்த வரம்புமின்றி அதிகரித்து மிக அதிக விலை என்ற நிலையை அடைந்தது. தற்போது கொரோனா மருந்து மற்றும் டாலர் மதிப்பு ஆகியவற்றை காரணமாக கொண்டு தங்கத்தின் விலை மாற்றம் கண்டிருக்கிறது. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் குடும்ப தகராறு மற்றும் காதலன் பேசவில்லை என்று 2 பெண்கள் தற்கொலை செய்து கொண்டனர். குச்சிப்பாளையத்தில் வசித்து வந்த செல்வகுமார், சௌமியா தம்பதி காதலித்து திருமணம் செய்துள்ளனர். கல்லூரி மாணவியான சௌமியா கடந்த சில நாட்களாக குடும்ப தகராறால் மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டு அவர் உயிரிழந்தார். இதேபோல் சண்முகாபுரத்தில் ஷாலினி என்ற இளம்பெண் பிரகாஷ் என்பவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு வாரமாக பிரகாஷ் பேசாமல் போனதால் மனமுடைந்த ஷாலினி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவங்கள் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மணலி துறைமுகத்தில் சரக்கு பெட்டக நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த அமோனியம் நைட்ரேட் முழுவதும் 15 கண்டெய்னர்கள் மூலமாக ஹைதராபாத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கடந்த சில நாட்களுக்கு முன்பு லெபனான் நாட்டின் பெய்ரூட் நகரில் அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருள் வெடித்ததில் 100கணக்கானோர் உயிரிழந்தனர். அதன் தொடர்ச்சியாக மணலி துறைமுகத்தில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த 740 டன் அமோனியம் நைட்ரேட்டை பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஹைதராபாத்தை சேர்ந்த நிறுவனம் மின்னணு முறையில் அமோனியம் நைட்ரேட்டை ஏலத்தில் எடுத்த நிலையில் அவற்றை அகற்றும் பணியை மேற்கொண்டது. கடந்த 9ஆம் தேதி 10 கண்டெய்னர்களில் 181 டன் அமோனியம் நைட்ரேட்டும், செவ்வாய்க்கிழமை 12 கண்டெய்னர்களில் 229 டன் அமோனியம் நைட்ரேட்டும் ஹைதராபாத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இந்நிலையில் மீதமுள்ள அமோனியம் நைட்ரேட் வேதிப்பொருள் அனைத்தும் 15 கண்டெய்னர்கள் மூலம் ஹைதராபாத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. 3 கட்டமாக 697 டன் அமோனியம் நைட்ரேட் அகற்றப்பட்டுள்ள நிலையில் எஞ்சியுள்ள 43 டன் அமோனியம் நைட்ரேட் குறித்து தகவல் தெரிவிக்கப்படவில்லை. திமுகவிலிருந்து மேலும் பலர் பாஜகவுக்கு வருவார்கள் என அக்கட்சியிலிருந்து அண்மையில் விலகிய VP துரைசாமி கூறியுள்ளார். சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அதெல்லாம் நாங்கள் நாகரிகம் கருதி சொல்ல மாட்டோம். நிரம்ப பேர் வருவாங்க, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவங்க அதிர்ச்சிக்கு உள்ளாவாங்க. இதனிடையே திமுகவில் பதவிகள் வழங்காததால் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தியில் இருப்பதாக முன்னாள் மத்திய அமைச்சர் தளகிரி கூறியுள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக இதனை அவர் தெரிவித்தார். சார், இப்ப நம்ம அந்த திமுக மூத்த நிர்வாகிகள் எல்லாம் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சார் கேள்விப்பட்டிருக்கேன். சொல்லி சீனியர்ஸ் எல்லாம் வெளியில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி. ஆமா, அதை நடக்கதான் செய்யும். பழைய மாதிரி நிறைய திரும்ப விட்டு நிறைய பேர் அதிருப்தியில இருக்காங்க, எல்லாரும் வெளியில வர போறாங்க. எல்லாம் பதவி தானுங்க, பதவியில தான் எல்லாம் பதவியில இன்னொரு இடத்துக்கு போறாங்க அப்படின்ற விஷயம். பதவி இன்னும் கிடையாது, எல்லாமே பல காரணங்கள் இருக்கும், என்னன்னு தெரியல. நான் தலையிடுறது கிடையாது. அதான் அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் வந்த பின்னாடி தான் இந்த அவங்களுக்குள்ள மனசங்கடங்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, உண்மையில தெரியாது. நான் யார்கிட்ட கேட்கறது கிடையாது. 5-6 மாசம் ஆச்சு, யாரையும் பாக்குறது கிடையாது. இல்ல, இதே நிலைமையில போனா திமுக என்ன நிலைமையில போய் நிக்கும் சார்? தெரியல. அப்புறம் நீங்க பாருங்களேன், இப்போ எப்படி இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் அடுத்த எலெக்ஷன் எப்படி இருக்க போதும், ரிப்பீட் ஆகணும். அப்புறம் நிறைய ட்ராவல் ஆகும். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 60,963 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 23 லட்சத்தை கடந்துள்ளது. ஒரே நாளில் 834 பேர் உயிரிழந்ததை அடுத்து கொரோனா உயிரிழப்பு 46,000 தாண்டியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்ததை அடுத்து 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் குணமடைந்து வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 16 லட்சத்தை கடந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.